ஹலோ கைஸ், இது உங்களோட அத்தேஷ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டைனாமெண்ட்ஸோட பார்ட் 9 தான் பார்த்தா. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோக்கு, கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. அடுத்து கரெக்டாக வீடியோ வந்துடும். நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகி வச்சுருக்கோம், போக போக டெவலப் ஆகிடலாம். இது வரைக்கும் நிறைய டெவலப் ஆகி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், ஷேர்ஸு 16K வச்சுருக்கோம். அப்புறம் காசு 841 இருக்குது. நம்மளோட ஹையஸ்ட் லெவலே இதாங்க, ஒரு 40 லெவல் இருக்குது. இதுதான் நம்மளோட பவரான டீம். அதில் இது இருக்குது 3. ஆனால் நம்ம இதை வச்சே முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும். இப்போ நம்ம வெளியே வந்துடலாம். இத்தனை வேர்ல்டு இருக்குங்க. நன்ற வேர்ல்டு கேஸ்டெல்லாம் ஓப்பன் பண்ணுங்க போக போக. இப்போ நம்ம கலூட்ஸுக்குள்ளே போயிடலாம். கலூட்ஸில் நான் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டேன். இந்த மாதிரி பாஸ் மட்டும்தான் இருக்குது, அதெல்லாம் நான் ஆஃப்லைனில் முடிச்சுக்கிறேங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து வாட்டர் டெம்பிள், இதில் நம்ம முடிக்கலாங்க. கொஞ்சம் இந்த டீமே வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த டீமே ஓகேங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த டீம் ஓகேன்னு நினைக்கிறேன். சரி, இதை வச்சு ஆடிடலாங்க, பிரச்சனை இல்லை. பவராக தான் தெரியுது டெயில்டானு. இப்போ வந்து போய் பேட்டில் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதை முடிக்கிறதுக்குள்ளே டெம்பிள் ரன் ரூயின்ஸ் வேறு முடிக்கணுன்ட்டானுங்க திரும்பி. அதை வேறு முடிச்சு கொலாப்பலாகி போச்சு. இந்த ஜெனிக்ஸ் அந்த இது இப்படி தாங்க ஜெனிக்ஸ் தான். இப்போ பாருங்கள், ஜெனிக்ஸை போய் பிடிச்சிடலாமா? போதும்னு நினைக்கிறது. இந்த பவரானதை வச்சுட்டு வரலாம். ஸ்கின்னு கிடைக்க நல்லாவே இல்லை. இந்த ஸ்கின்னு நல்லா தான் இருக்குது. ஜெனிக்ஸை போய் பிடிச்சிடலாம். வின்டர் சில்ஸ் காய்ச்சல் வச்சாச்சு. நைட் ஃபால் போட்டுருச்சு அதுவும். அவலன்ஸ் என்னங்க நல்லாவே குறையுதுங்க. ஹார்ன் போட்டிருக்கு. நம்ம ஷார்ட்வே போட்டால் கரெக்டாக இருக்கும். அடுத்து சோனிக் பூம் போட்டுடலான்னு நினைக்கிறேன். சோனிக் ஷாக்கு எனக்கு தெரிஞ்சால் தான் கரெக்டாக இருக்குமோ, இல்லை பிடிச்சிடலாம். ப்ரோ, இந்த போக்கி பால் வச்சு பிடிக்க சொல்கிறானுங்க. ஒன்று இருக்கு. ஐயோ, முடிஞ்சா இல்லைங்க, பிடிக்க முடியல. திரும்பி இப்போ தான் போடணுமோ? ஒரு சொட்டு வந்தால் தான் போட வர்றானுங்க நீங்கள். காய்ச்சல் எதாக இருந்தாலும் அந்த கணக்கு வரல. பிடிச்சாச்சுங்க, வேறு லெவல். ஃபைனலி நம்ம ஃபெனிக்ஸை பிடிச்சாச்சுங்க. இப்போ நான் இந்த வேர்ல்டை கொஞ்சம் முடிச்சு வைக்கிறேங்க. அதுக்கு நம்ம டைனாமெண்ட்ஸ் போய் நல்லா டைனாமெண்ட்ஸாக மாற்றிக்கலாம். ஜெனிக்ஸு நம்ம பவரான டீம் பார்த்துக்கலாமா? அந்த இங்கே இருக்குங்க. ஆனால் நம்ம இந்த டீம் வேணாம், இப்போதைக்கு வேணாம். இது 3 வச்சுருக்கலாம். நம்ம இதுக்கு பதிலாக அந்த இது எடுக்கலாங்க, இந்த பிளிஸ்ட்ரிக்ஸ் அடிச்சு வச்சிடலாம். இப்போ போய் பேட்டில் பண்ணலாங்க, கரெக்டாக இருக்கும். நோரா கூட பேட்டில் பண்ணலாம். நோரா புதுசாக இருக்குது. ஹெர்ம்ஸ் மறக்காமல் நம்ம சேனலில் லைக், கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்சன் போய்ட்டு ஸ்க்ராட்ச் போட்டுட்டானா இன்னும் இவ்வளோ குறையுது. 27 ஹாண்ட்டு. கன்ஃபியூஸ் ஆனால் பரவாயில்ல, ஆகிட்டாங்க கன்ஃபியூஸ். பேக் எஃபெக்ட் ஆகுமா? இல்லைங்க, ஆகலைங்க. சரி, பைட்டு. ஐயோ, பைத்தியம் மட்டும் பைட் போட்டாங்க. ஸோ சரி, பரவாயில்ல விடுங்க. டார்க் பீம் போட்டுடலாம். மிஸ் ஆனால் பரவாயில்ல. ஐயோ, வாட்டர் ப்ளஸ் முடிச்சு விட்டுருச்சு. பிளிஸ்ட்ரிக்ஸ் எடுத்து அயன் பீம் ஒரு மூவ் பண்ணாலே கழியாரும், பிரச்சனை இல்லை. அட்டாக்கை குறைச்சி விட்டு போயிடுச்சு போகிறப்ப. நம்ம ஏதாச்சும் இருக்கா? அட்டாக் பவர் ஏற்றிக்கலாமா? சரி, ஏற்றிடலாங்க. ஆனால் அட்டாக் பவர் கம்மியாச்சுன்னா நம்மளுக்கு ஒழுங்காக ஆட முடியாது. தண்டர் பிளாஸ்ட் போட்டாச்சு. இது டக்ஸிடோட லெவல் தானே, நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குங்க. குயிக் அட்டாக் போட்டுடலாம். ரோசன் மிஸ்ட் போட்டானா இப்போ நம்ம அயன் பீம் போட்டுடலாம்னு நினைக்கிறேன். அயன் பீம் ஸ்ட்ராங்கு தான், பரவாயில்ல. நம்மளுக்கு தான் அட்வான்டேஜ். ஆமாங்க, குயிக் அட்டாக்கே எனர்ஜி போட்டுருச்சு. பரவாயில்ல, நம்ம சோனிக் ஷாக்கே போட்டு முடிச்சிடலாம். முடிச்சாச்சு. ஷாக் வேவு இதோட இது வந்து இதே மாதிரி ஒன்று இருக்குங்க, ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கும் அந்த போக்கிமான். அதாவது அந்த டைனாமோட் பேர் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. டேரக்ட் ஹிட் போட்டுருச்சு, இன்னும் முடிச்சு விட்ருச்சு.
பரவாயில்ல. நம்மளோட பார்க்கு கஸ் எக்ஸ் அது முடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஷேடோ ஸ்லாஷ் ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கும். இதுதாங்க இதில் கடுப்பான விஷயமே. ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கும். ஏதாச்சும் இருக்கா ரேஜ் ரூட் போட்டு முடிச்சிடலாம். பைசன் போயிட்டு என்னங்க இத்தனுண்டா போகுது. டைப் டிஃப்ரெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஹீல் ஸ்ப்ரே யூஸ் பண்ண வேண்டியதாயிருமோ என்னங்க இது. வழியில் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஷாக் வேவ். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.